நான் சொல்றதெல்லாம் நீ எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. உன் அறிவு எங்க போச்சு? உனக்கு அறிவு இருந்தா அதை வந்து அலசிப்பாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு அந்த ஹெல்ப் தேவைன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. விஜயை பத்தி ரொம்ப தெளிவா நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு என்னை வந்து அதிர்ச்சி அடை செய்யுது. என்ன நோண்டாத, நான் நல்லவன்றது எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். எவனாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன என் கதையை முடிச்சிருப்பானுங்க நான் பேசின பேச்சுக்கு. இவங்க வந்து ஒரு அணில், அதனால இவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால திமுகவை திட்டுறாங்க. இந்த பக்கம் இருந்தா இல்லை இவங்க ஒரு டிஎம்கே ஊப்பி, அதனால இவங்க பேசுறாங்க 200 ரூபாய் ஊப்பி. இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குமே. தப்பு பண்ணா அடுத்த தடவை மாத்திக்கலாம். அப்ப இந்த தெளிவு உள்ள பசங்களை தற்கூறின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானவர். எதையும் யாரும் யாருக்கிட்ட மறைக்க முடியாது. அப்ப ஊடகங்கள் வந்து சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் இருப்பதன் மூலமாக மக்களிடம் தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொண்டு நிர்வாணமாக நிற்கின்றன. தங்கள் தலையில் தாங்களே நெருப்பை அள்ளி கூட்டிக் கொள்கின்றன. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் தேர்ச்சிக்கோள் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு கலந்துரையாடலா இருக்க போது நம்மளுடைய முதல் இந்த ஒரு கலந்துரையாடல்ல நமக்கு விருந்தினரா வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பர்சனலாக எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு வைங்களேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1988 நீங்கள் பாலிடிக்ஸை வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்க. பெரிய தலைவர்களையும் நீங்கள் பேட்டி எடுத்துருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசியலினுடைய நீல அகலம் வந்து தெரியக்கூடிய ஒரு முக்கியமான மூத்த பத்திரிகையாளரில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குண்ணா சார், யூடியூபராக இப்போ யூடியூப்பில் நம்ம அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, நீங்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து பெரும்பான்மையானவர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் விஜய் எதிர்க்கிறீங்க அப்படின்னாலும் பெரும்பான்மையானவர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னாலும் பெரும்பான்மையானவர்கள் கொண்டாடுறாங்க. அதிமுகவை எதிர்க்கிறீங்கன்னாலும் பெரும்பான்மையானவர்கள் கொண்டாடுறாங்க. இந்த போக்கு எப்படி சார்? அது வந்து எனக்கு அது ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, பொலிட்டிக்கலாக உங்களுக்கு இவ்வளோ சென்ஸ் இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ தலைவர்களோட நெருங்கிய பழகினீங்க. இந்த போக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் இல்லைங்க, நான் வந்துங்க என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ ஒன்று இருக்குது. என்கிட்ட ஒரு அடிப்படை நேர்மை இருக்குது, நான் நம்புகிறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் இது எல்லாத்தையுமே பார்க்குறேன், கமெண்ட் பண்ணுறேன். நான் அவ்வளோதான். நான் எந்த பக்க சார்பும் எடுக்கல. இப்போ விஜயை பற்றி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அதீதமான மக்கள் செல்வாக்கை நான் பதிவு பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஆதரவுன்றது கூட அந்த வார்த்தை கூட ஆதரவுன்னு இல்லை, விஜயோடைய ஒரு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் ஒரு அவங்க ஆதரவாளர் எடுத்து கொண்டாடுறான். விஜயோட மைனஸ் என்ன, ஒரு பொலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிடிக்ஸ்ன்றதையும் சொல்கிறீங்க. அதையும் வந்து ஒரு சாரார் வந்து உண்மையை கரெக்டாக சொல்கிறாருப்பா அப்படிங்கிறான். சோஷியல் மீடியா வந்து டோட்டலாக வந்து டைவர்சிஃபை ஆகி உங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அது இல்லைங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் ரொம்ப நுட்பமாக, இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஒரு காமன் சென்ஸோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பக்க சார்பு இல்லாமல் பேசக்கூடியவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, குறைவாக இருக்காங்க. நான் தான் பெரிய ஆளுலாம் நான் என்றைக்குமே மாலை போட்டுக்கல. பட் என்னுடைய வருத்தம் வந்து ரொம்ப பெரிய பத்திரிகையாளர்கள், நான் மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதீதமாக வந்து திமுக சார்பு நிலை எடுத்திருப்பது என்பது வந்து வருந்தத்தக்கது. ஆன்டி பிஜேபின்றது உன்னை திமுக சார்பு நிலையில் கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அவசியம் இல்லை. பத்திரிகையாளனோட அடிப்படை தர்மம் என்பது வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களே கேள்வி கேட்பது. மோடியை கேள்வி கேட்குற மாதிரி நீ ஸ்டாலினை கேள்வி கேட்டியான்னா துரதிருஷ்டவசமாக பதில் இல்லைன்னு தான் வரும். திமுகவோட தொங்கு சதையாகவே பல பத்திரிகையாளர்கள் மாறிட்டாங்க. நான் சொல்றது வருத்தத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. தனிப்பட்ட யார் மீதான துவேஷமே எனக்கு கிடையாது. இஷ்யூஸ் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஒரு பத்திரிகையாளனாக நான் செயல்படுறது, அதாவது பக்க சார்பு இல்லாமல் என் விருப்ப கூட ஒதுக்கி வச்சுட்டு இதை பற்றின என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பது, கமெண்ட் பண்ணுறது, கமெண்ட்ரி கொடுக்கறதுன்றது வந்து இன்றைக்கி அதுவே அருகி வரக்கூடிய சூழலில் இது என்னமோ ஒரு பெரிய சாதனை மாதிரி பார்க்கப்படுது. அவன் கொண்டாடுறான், இவன் கொண்டாடுறான்ற நீங்கள். எனக்கு என்னென்னா எல்லா பத்திரிகையாளர்களும் இப்படி இருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் அட்ராக்ஷன் கிடச்சிருக்காது. நீங்கள் தப்பு பண்ணும்போது அதை தப்பு இன்னும் சரியாக இருக்கும்போது சரின்னு சொல்லணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் விஜயை பற்றி ரொம்ப தெளிவாக நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு என்னை வந்து அதிர்ச்சி அடை செய்யுது. விஜயோட பிரச்சனையாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருப்பது தான். சக்தி இருக்கு. அவருடைய ஆதரவு, அவருக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்பது அவரால் விஜயோட பலவீனம் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தியை, பாப்புலாரிட்டியை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அது அவரால் தாங்க முடியல. அதான் அவருடைய பலவீனம். விஜய் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதானா, தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் பெரிய அளவில் நல்லது இல்லைன்றதான் என் ஒப்பீனியன். நான் இதையும் சொல்கிறேன்.
இது திமுக விட மோசமான ஆட்சியாக கூட இருக்க வாய்ப்பு அதிகம். த ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே வில் பி மச் மோர் ஒர்ஸ் தேன் டிஎம்கேன்றது தான் இன்றைய யதார்த்தன்றது தான் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத்துன்னு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட வேறு ஒரு இடத்துல பேசும்போது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் பேசும்போது கூட நான் இதை தான் பதிவு பண்ணேன். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஒன்று, விஜய்க்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு. ரெண்டாவது, அதனால விஜய்க்கு வரக்கூடிய பாதிப்பு, விஜயால் அதை யூஸ் பண்ணிக்க முடியுமானா இல்லை. மூணாவது, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா நீங்கள் என்ன கேட்குற கேள்வி, ஒரு பிரஜையா ஒரு பத்திரிகையாளனா. ஓப்பனாக சொல்கிறேன்னா பெரிய அளவில் ஒன்றும் நன்மை கிடையாது, நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னொன்று, விஜயால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா? தீர்வு காண முடியாது. இதை நான் சொல்லலை, விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு பையனோட வார்த்தையிலேருந்தே சொன்னேன். ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டரோட பையன் என்கிட்ட சொன்னான், நான் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவேன், அவங்கள மாதிரி சின்ன பையன் 25 வயசு, அவனை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் 6 பேர்கிட்ட நான் பேசும்போது அந்த பையன் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருந்தான். நான் அவனை ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் விஜய்க்கு தானே ஓட்டு போடு. ஆமாம் சார். விஜயால் இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை தீர்த்த முடியுமா? தீர்க்க முடியாது சார். அதுக்கடுத்து அவன் சொன்ன வார்த்தை, ஆனானப்பட்ட திமுகவாலே தீர்க்க முடியல, எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்னன்ஸ்ன்றது இன்னைக்கு இந்தியா பூரா இல்லை உலகம் பூராவே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சார். அந்த தெளிவு வந்து எனக்கு இட் ஷுக் மீ, என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றான், படித்த பையன், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரோட பையன், கிராஜுவேட், அவன் இன்ஜினியரிங்க்கு கிராஜுவேட்டு. நான் கேட்டேன் அவனை, நீ வந்து அப்போ விஜயால் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன்ற. ஆமாம் சார். விஜயால் வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை எல்லாம் தீர்த்த முடியுமா? முடியாது சார். அதுக்கடுத்த வார்த்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியான டிஎம்கே வேலையே முடியல, விஜயால் எப்படி சார் முடியும்னா? இன்னைக்கு அடுத்த வார்த்தை, உலகம் பூரா இன்னைக்கு நிர்வாகன்றது கடினமான விஷயமா மாறிட்டு இருக்கு சார். கவர்னன்ஸ் ஹஸ் பிகம் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் த்ரூ அவுட் த குளோப். அதுக்கடுத்த வார்த்தை, நான் கேட்டேன் அவனை, இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுன்ற? ஒரு சின்ன ஹோப் இருக்கு இல்லையா சார்? இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குமே, தப்பு பண்ணால் அடுத்த தூரம் மாற்றிக்கலான்ற. அப்போ இந்த தெளிவு உள்ள பசங்களை தற்கூறின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. நீ விஜய் விமர்சனம் பண்ணு, அவரை ஆதரிக்கிறவங்களெல்லாம் தற்கூறின்றதும் வேற ஏதோ வார்த்தைகளை சொல்ல, இது வந்து எப்படின்னா, ஆமா அதெல்லாம் ரொம்ப தப்பான, ரொம்ப தப்பான. அது வந்து காலத்துக்கும் திமுகவுக்கும் அண்ணா திமுக தமிழ்நாட்டை குத்தகை போட்டு கொடுத்துட்டோம், பட்டா போட்டு கொடுத்துட்டோன்ற அந்த அராஜகமான சர்வாதிகார மனப்பான்மையிலேருந்து வருது. அதனால அது ரொம்ப தவறு. இதுல எங்க முரண்பாடு வந்தது? விஜயோட தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் எங்கேயுமே தவறுனதில்லை. இன்னைக்கும் அவர் ஒரு பாலிட்டிஷியனாவே வரலன்றதானங்க பிரச்சனையே. பல பிரச்சனைகள் அவருக்கே கருத்து இல்லை, தேமுதிகவுக்கு மட்டுமா கருத்து இல்லை, அவருக்கும் கருத்து கிடையாது. தேமுதிக ஒர்ஸ்ட் இந்த எண்டு, இவருக்கு என்ன பெரிய கருத்து இருக்கு? தேமுதிக கூட ஒத்துக்கலாம், அவங்க நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லலை, ஏதோ அங்கேயும் இங்கேயும் பேசுவாங்க, 10 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க, அவங்கள ஹேண்டில் பண்றது ஈஸி. இவர் நான் மாற்றுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு திமுகவுக்கு மாற்று, அவர் என்ன சொல்றாரு, ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே, இதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு கெத்தான வார்த்தை. ஆனால் களத்தில் உங்கள் கட்சி எங்கே இருக்குது? அவன் அடிச்சான், இப்போ நீங்கள் புலம்புறாரு அருண்ராஜ், சிபிஐ தான் வேலை, சிபிஐ வேலையை ஆரம்பிக்குங்க. பாலிடிக்ஸ்ன்றது அதுதான். எப்படி உனக்கு வந்து நீ வந்து முளை விடுறதுக்கு அவன் அனுமதிப்பான்? பொலிட்டிக்கல் ஸ்பேஸுக்கு நீ வரும்போது இதெல்லாம் நீ எதிர்கொண்டு ஆகணும். இதில் புலம்பி பிரயோஜனமே இல்லை. வாட் இஸ் யுவர் பாலிடிக்ஸ்ன்ற மாநிலத்தை உழுக்கக்கூடிய பிரச்சனைகளை உனக்கு கருத்தே இல்லை. பார்க்காத ஒருவர் பொது வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தகுதியானவர்? இப்போ இந்த கேள்வியை நான் தானே முன் வைக்கிறேன். விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நான் தானே முன் வைக்கிறேன். அப்போ நீ வந்து அங்கேயும் பேசுற இங்கேயும் பேசுறன்றான். பேசுறதுல என்ன பேசுறன்றதை பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை நீ புரிஞ்சுக்கொண்டான். நான் சொல்றதெல்லாம் நீ எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. உன் அறிவு எங்க போச்சு? உனக்கு அறிவு வந்துன்னா அதை வந்து அலசிப்பாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு அந்த ஹெல்ப் தேவைன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. என்ன நோண்டாத. நான் எக்கட கட்டு போறேன். நான் நல்லவன்றது எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். எவனாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன என் கதையை முடிச்சிருப்பானுங்க, நான் பேசின பேச்சுக்கு கொஞ்சம் நெஞ்சம் பேசினாங்க இல்லையா? அப்ப நம்ம வந்து மக்களுக்காக பேசுறோங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. மக்கள் ஃபார் த பீப்புள், இது பை த பீப்புள் இல்ல, இது ஃபார் த பீப்புள். நம்ம மக்களுக்காக மட்டுமே பேசுறோம். நம்முடைய அசஸ்மெண்ட்ஸ்ல தப்பு இருக்கலாம், ஆனா அது வந்து இயற்கையான தவறு, உள்நோக்கம் கொண்ட தவறு அல்ல. நீ முடிவு பண்ணுன்ற. நான் சொல்றதுதான் இறுதின்னு என்னைக்குமே நான் ஆர்கியூ பண்ணது கிடையாது. என்னுடைய ஒரே வருத்தம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகை என்பது ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்குது. சரண்டர் மூடி 1.0 2.0 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குது. இது வருந்தத்தக்கது. ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க, நீங்க பொய் சொல்றீங்க, சார்பு நிலை எடுக்கிறீங்க, எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, ஆனா அதுக்குள்ள நீங்க பண்ற டேமேஜ் என்ன, அதைத்தான் நம்ம சொல்றோம். அவை இதுல வந்து கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா முரண்பாடு கிடையாது. இன்னொன்றுங்க, இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. அன்று மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தினத்தந்தி பேப்பரையும் அல்லது காலையில் சன் டிவியையோ அல்லது வந்து தூர்தர்ஷனையோ பார்த்தா தான் தெரியணுன்றதான் இன்னைக்கு கிடையாது. இன்னொன்று மக்கள் சரியா தான் பகுத்து பார்க்குறான். இன்னைக்கு வந்துங்க ஈவன் பிஃபோர் தி ஸ்டேட் குட் ரியாக்ட் இஷ்யூஸ் ஆர் இன் பப்ளிக் டொமைன். அரசாங்கங்கள் செயல்படுவதற்குனாலே மக்கள் மன்றத்தில் பிரச்சனைகள் இருக்கு. எதையும் யாரும் யாருக்கிட்ட மறைக்க முடியாது.
அப்ப ஊடகங்கள் வந்து சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாம இருப்பதன் மூலமாக மக்களிடம் தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொண்டு நிர்வாணமாக நிற்கின்றன, தங்கள் தலையில் தாங்களே நெருப்பை அள்ளி கூட்டிக் கொள்கின்றன. நீங்க உயிரோடு இருப்பதற்கான அவசியமே என்ன வந்தது? இப்ப வந்து ஊடகங்கள்லாம் இப்படி கெட்டுப்போச்சு அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊடகங்களோட நிர்பந்தம் உங்களுக்கு தெரியல, வாஷிங்டன் போஸ்டே 10-50 பேரை வேலையை விட்டு நீக்கிட்டான், எல்லா ஊடகங்களும் பெரிய ஊடகங்களும் இன்னைக்கு அரசு விளம்பரத்தை நம்பி தான் இருக்கு. இது ஓரளவு உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தவன். ஆனால் உன்னோட கோர் கேரக்டரை நீ இழந்த பிறகு நீ உயிரோடு இருப்பதற்கான அவசியமே இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. நீ ஏன் வந்து மீடியா இந்த அளவுக்கு சரண்டட் ஆயிருக்குன்னு கேட்கும்போது, இல்லை கவர்மெண்ட் விளம்பரத்தை நம்பி தான் மீடியா இருக்குது, அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் உன்னோட குறைஞ்சபட்ச தர்மத்தையே நீ இழந்துட்டேன்னும் போது நீ என்ன டேஷுக்கு ஜீவித்திருக்கணும், எதுக்கு மீடியான்னு ஒன்று இருக்கணும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கொள்றோம். இதை விட கொடுமையான காலகட்டங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன இருந்தது? அடிமை இந்தியாவில் இருந்த மீடியாவோட முதுகெலும்பு இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஏன் வந்து ஒரு மாநில அரசுக்கு இந்த அளவு நீ அடங்கி போகணும்? உன் கடமையை செய்கின்றோம், நீ எதிர்க்கணும்னு எதிர்க்க வேணாம். உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போறத வாட் இஸ் வாட் உண்மையை நீ மறைக்கிறனா அப்ப நீ உயிரோடு இருப்பதற்கான அவசியமே அங்கேயே தோல்வி அடைந்து விடுது. இதுதான் நம்ம பார்க்கறோம். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சோஷியல் மீடியால பேசும்போது இந்த ஒரு பேர் வருது சார். இப்போ அதிகமான ஊடகங்கள் வந்து மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாலுமே, இப்போ எங்களை மாதிரி இருக்க யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், இல்ல அந்த கருத்துக்களை தெரிவிக்கணும், நடுநிலையா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்துல திமுக நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, அது நல்லதுன்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். இல்ல ஒரு விஷயத்துல அவங்க தவறான டிசிஷன் எடுத்திருப்பாங்க, அதை கண்டிச்சு நம்ம பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கும், அவங்க கண்டு வச்சு பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த சம்பவத்தை பொறுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறோம் இல்லையா? ஆனா அப்படி பேசுறதன் மூலியமா இவங்க வந்து ஒரு அணில், அதனால இவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால திமுகவை திட்டுறாங்க, ஏன்னா இவங்க தான் தீய சக்தின்னு சொல்றதுனால அப்படின்னு. இப்ப அதே வந்து ஒரு இடத்துல விஜய் அவர்கள் பக்கம் கூட்டம் இருக்கு, என்னதான் இருந்தாலும் கூட்டம் இருக்குங்கிறத ஒத்துக்கணும்னு ஒரு பக்கம் பேசினா, அப்படி இந்த பக்கம் இருந்தா இல்ல இவங்க ஒரு டிஎம்கே ஊப்பி, அதனால இவங்க பேசுறாங்க 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு நம்ம மேல ஒரு தனிப்பட்ட தாக்குதல் வைக்கிறதும் சரி, நம்ம மேல ஒரு ஸ்டாண்ட், ஒரு முத்திரை குத்துறதுன்னு இருக்குல்ல சார். இவங்க இதனாலதான் இந்த கருத்தை சொல்றாங்க, இதன் காரணமாக தான் இந்த கருத்து சொல்றாங்கன்றத ஒண்ணு பண்ணிட்டு அந்த உண்மையான கருத்து வெளியே வராத மாதிரி இப்போ இருக்க சமூகம் மாறிடுச்சு, அந்த சமூக ஊடகத்துல சொல்ற கருத்துக்கள் மாறிடுச்சுங்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? காலகாலமா இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. விவிலியத்துல ஒரு வாசகம், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, there is nothing new under the sun. Yes. there is nothing new under the sun. ஐயோ இந்த காலத்துல தான் இப்படி இருக்குது, ஐயோ இந்த காலத்துல தான் இப்படி இருக்குது, அந்த காலத்துல இப்படி, எல்லா காலத்துலயும் இப்படிதான் இருக்கு. எல்லா காலம் there is nothing new under the sun. அதனால வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. தொழில்நுட்ப வசதி வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கதால இன்றைக்கு வந்து தன்கிட்ட ஒரு 4000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மொபைல் போனை வைத்திருக்க ஒருவனால இந்த உலகத்தோட 800 கோடி மக்களோட பேச முடியும். இந்த வசதி என்பது அற்புதமான வசதி. கடந்த காலங்களில் வந்து உங்க கருத்தை நீங்க தெரிவிப்பதற்கு ஹிண்டு பேப்பர்ல ஒரு லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் எழுதிட்டு போய் ஒரு 10 நாள் காத்து கடந்து அதை பதிப்பிக்க வைக்கணும். அவன் ஒரு 4 லைன் போடுவான், நீ 40 லைன் போட்டினா உன் கருத்தை நீ மக்கள்கிட்ட கொண்டு போவதற்கு நீ வந்து நீ வந்து அந்த அளவுக்கு அல்லாடணும். அதே மாதிரி தொலைக்காட்சிகள் வரும்போது நீங்கள் போய் வந்து அவங்களோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைய காலகட்டம் என்பது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஜனநாயகம், தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது 800 கோடி மக்களோட இந்த பூமி கோளத்தில் 192 நாடுகளில் இருக்க எல்லாரோடையும் உன்னால் இன்றைக்கி வந்து பயணிக்க முடியும், பேச முடியும். அதை நீ ஒழுங்காக பயன்படுத்துறியா இல்லையான்றதான் கேள்வி. மற்றபடி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு இவனும் திட்டுவான் அவனும் திட்டுவான், எல்லாரும் உங்களை திட்டுறாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு நான் அப்பப்போ என்ன சமாதானப்படுத்திப்பேன், நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு ஐயப்பாடு போது எனக்கு வந்து மேக்சிமம் திட்டுவாங்க. சார் 21 முன்னாடி வரைக்கும் உங்களை ஊப்பின்னாங்க சார். ஆமா 21 முன்னாடி வரைக்கும் சார் ஆமா இப்படி திமுக ஆகிறா, 21க்கு பிறகு திமுக காரன் மொத்தம் பேரும் அதே நான் சொல்லக்கூடிய திமுகல இருக்க அறிவுள்ளவர்களுக்கு உண்மையான திமுக தெரியும், உண்மையான திமுக தெரியும். நான் அப்ப கூட சொன்னேன், நீ எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா நான் உன் பக்கம் முதல்ல நிற்பேன், நீ ஆளுங்கட்சியா நான் முதல்ல எதிர்த்து தான் நிற்பேன். என்னோட பேரே வந்து என்ன அறிவாலியா, இந்த அறிவாலியா அல்சேஷன்றது எனக்கு வச்ச பேரு, அதை நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா. 200 ரூபி ஊப்பி கொத்தடிமை, அறிவாலய அல்சேஷன் என்னது கமலாலய கன்றுக்குட்டி ஆனதுன்னு எழுதினான். பிஜேபி ஆதரிச்சிட்டோம். பிஜேபி எங்கேயுமே ஆதரிக்கல. நம்ம அதுக்காக பிஜேபி சூரியன் கிழக்குல உதிக்குது மேற்குல மறையுதுன்னு மோடி சொன்னா இல்ல மேற்குல மறைஞ்சு உதிச்சுதான் கிழக்குல உதிக்குங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கதை. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எல்லாரும் உங்களை திட்டுறாங்கன்னா பவித்ரா மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒழுங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஸ்டிக் ஆன் டு யுவர் கான்ஷியன்ஸ், மனசாட்சிக்கு மட்டும் நீ கட்டுப்படு, ப்ரொஃபஷனலிசத்தை விட்டுறாத. நான் இப்போ திரும்ப அதுதான் நான் சொல்றது வந்து, நீ ப்ரொஃபஷனலாக இதை எப்படி டீல் பண்ற, விஜய் ஆகட்டும் தேமுதிகவாகட்டும், இன்னைக்கு வந்து நாளைக்கு இப்போ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி பிரேமலதாவும் ஸ்டாலினும் நிற்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக உனக்கு முதல்ல என்ன ஓடும்,
திமுக கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங்ல இது ஏற்படுத்தக்கூடிய கலைபுரம் என்ன? அது ஒண்ணுதான் உனக்கு வரணும். வேற எல்லாம் எவன் கூட போனா எவனுக்கு 300 கோடி கொடுத்தானா 500, இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் அவதூறு, நமக்கு தெரியாது. அது வேற. இது என்ன செய்ய போறாங்க இவங்க? ஏற்கனவே 25 சீட்டுக்கு 27 தான் கொடுப்பேன்றான். இன்னும் நெருக்கடிகள் ஒன்றாவும் இவன் போய் இரட்டை இலக்கத்துல வேணும்னு சண்முகம் வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு வராரு, சிபிஎம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட் நம்ம we are talking about our caste which is journalistic caste. பத்திரிகையாளர்ன்ற ஜாதியில இருந்து நம்ம பேசுறோம். இது அந்த விஷுவலை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்னா, பல நேரங்கள் 1000 வார்த்தையில் எழுதுற கட்டுரையை விட ஒரு 10 செகண்ட் விஷுவல் நமக்கு சொல்லிடும். ஸ்டாலின் அவர்களை பார்த்து பிரேமலதா பூங்கொத்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆஹா சாட்டர்டே இது வந்து 22ஆம் தேதி இவங்க குழு போடும்போது நமக்கு வந்து பெரிய அதகளும் ஸ்டார்ட் ஆயிருக்குது, பெரிய அளவுல வந்து கச்சேரி காத்திருக்குது. அதுதான் நம்ம பேசணும், அதை பத்தியே தான் பேசணும், அதை பத்தி தான் எழுதணும். அதுல வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தப்பு கிடையாது, அது என் வேலை. அது ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா கூட இருந்த கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி புதுசா ஒரு கட்சியை, எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சியை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. இப்ப விசிகாவும் தேமுதிக ஒன்னா சான்ஸே கிடையாது. எவ்வளவு உங்க கூடயே 22 வருஷமா பயணிக்கிற ஒரு தேர்தல், அது கூட நீங்க வேணாம் அவங்களை துரத்தி விட்டீங்க 16ல. அந்த கட்சியும் தேமுதிக ஒன்னா? அப்ப விசிகாக்கு 6 சீட்டு, தேமுதிக 6 சீட்டா, இல்ல தேமுதிக 8 சீட்டா? இது என்ன அரசியல்? இது கொள்கை வழி நிக்கிற ஒரு கட்சினா இடதுசாரிகளுக்கு அடுத்து தேமுதிக விசிகா தான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 90% தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு அடிமையான போது அந்த வலையில விழாம இருக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமா. அந்த திருமாவோட கட்சியும் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரே நேரத்துல 2 கட்சியோடையும் பேசக்கூடிய தேமுதிக ஒன்னா? அப்ப இது திமுக இதோட எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை இது, அதையும் பேசணும் மீடியா. ரொம்ப அதில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அதனால சும்மா ஒரு இது மட்டும் சொன்னேன். சொல்லும்போது எனக்கு அண்ணாவோட இது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ விஜய் போன்ற புதிய சக்திகள்கிட்ட அவர் ஆட்சி போனால் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. ஆனால் அவர் நேர்மையாக அவரோட கருத்தை சொன்னார்ல. அண்ணா வந்து 15 ஆண்டு காலமாக கட்சி 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சி பிடிக்கிறாரு சார். ஆனால் அந்த டைமில் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப வெற்றின்னு சொல்லும்போது வருத்தம் தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தாராம். நம்ம இன்னும் அனுபவமே படலை, நம்ம எப்படி நிர்வாகம் பண்ண போகிறோம்னு தெரியலையே, ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா நம்ம அந்த ஆட்சியத்தை வந்துருச்சோ அப்படின்னு அண்ணா நினைச்சாராம். அது வந்து இப்ப அவர் சொல்லும் போது வந்து அது ஒவ்வொரு இயல்பா நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற உணர்வு தான். யாராவது ஒருத்தர் பண்ணி தப்பா ஆயிட போதோ நாடு அப்படிங்கிற உணர்வு வந்து நீங்க சொல்லும் போது அண்ணாவோட அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு சார். ஆக்சுவலி கண்டிப்பா சார். இப்போ பல்வேறு விஷயங்கள் பத்தி நாங்க பேசணும், எல்லாத்துக்குமே பொறுமையா நிறைய பதில்கள் சொன்னீங்க. இன்னும் பல்வேறு உரையாடல்கள் இருக்க போது இவ்வளவு நேரம் நீங்க அரசியல் சம்பந்தப்பட்டதும் நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் சம்பந்தப்பட்டதும் சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தியும் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. அரங்கத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் நம்ம முடிக்கிறது மேல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அடுத்த தலைமுறை நீங்க உங்களை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப சிக்கலான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட் சொல்யூஷன்ஸ் கிடையாது எதுக்குமே. நிறைய காம்ப்ரமைஸோ கட்சிகள் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைங்க, ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதுலேருந்து நீங்கள் உங்களை ஒதுக்கிக்கோங்க. விஷயங்களை அவதானிக்கிறதுல, இஷ்யூஸை அசஸ் பண்ணுறதுல, எடை போடுறதுல உங்களுடைய விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எடை போடுங்க. உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைங்க. எப்போ எதில் ஒரு முடிவு எடுத்தாலும் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மை, அதுதான் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுவே இறுதியான உண்மைன்னு எந்த விஷயத்துலையுமே எடுக்காதீங்க, ஒரு ரிஜிடாக இருக்காதீங்க எப்பயுமே. உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விசாலமாக இருக்கணும். இந்த உலகம் ரொம்ப விரிந்து பறந்தது. எப்பயுமே வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிராக ஒரு விஷயம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றதை உணர்ந்து கொள்வதற்காக ஒரு 10% விண்டோவை ஓப்பன் பண்ணி வைங்க. யாரையும் முத்திர குத்தாதீங்க. உங்கள் கருத்துக்கு நேரெதிர் கருத்து கொண்டவங்களை அவங்களோட உரையாடுங்க. யாரையும் முத்திர குத்தாதுங்க. எவர் மீதும் பகைமையோ வெறுப்போ கொள்ள வேண்டாம். அன்பு தண்ணில் செழித்திடும் வையம், இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல் காணொளிகளை பார்ப்பதற்கு பை தி பீப்பிள் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.